ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் வந்து நம்ம தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ரோஸ்ட் சௌந்தர்யா கிடச்சதை பற்றி இப்போ பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதில் தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வர்ஷினி வந்து ரொம்பவே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைப் ஆஃப் டாக் இருக்குது. அது எப்பயும் கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாரி தான் நாய் மாதிரி அப்படிங்கிற எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குது. சாரி கைஸ். அந்த மாரி அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சௌந்தர்யா ஹவுஸ் மீன் பண்ணது வந்து ரொம்பவே வந்து கண்டிக்கத்தக்கது. அத பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு வார்த்தைங்கள யூஸ் பண்றாங்க அங்க. பண்ணிட்டு வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து சாரி கேட்டாங்க. தீபக் சாரி கேட்க வச்சாரு. அது வேற விஷயம். அதுக்கப்புறம் கேமரா முன்னாடியே தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பா. அவங்க ஸ்டேஜ்லயுமே தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்ட்ரோ உள்ள போகும்போதே. அதுக்கப்புறம் இப்பவுமே வந்து ஒரு கண்டெஸ்டன்ட்ட பார்த்து ஒரு பப்ளிக் ஷோல அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆனா வந்து அது வேற நம்மளுக்கு மத்ததெல்லாம் தேவையில்லாத காட்ட வேண்டிய விஷயத்தெல்லாம் கட் பண்ருவாங்க. இத மட்டும் கரெக்ட்டா காட்டுனாங்க. ஸோ வந்து இதுக்கு மேலயாவது அவங்க தேவையில்லாத வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணா நல்லாயிருக்கும். அப்போ வந்து அது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாச்சனா அவங்க வந்து திருப்பி அவங்க 3 ரவுண்ட்லயே சான்ஸ் கிடைச்சா போதும்ன்னு எழுந்து, எழுந்து, எழுந்து அந்த பொண்ணு என்னம்மா பேசுச்சு. எனக்கெல்லாம் அவ்ளோ கோவம் வந்துச்சு அந்த பொண்ண பார்த்தா. அந்த பொண்ண எப்படி அவங்க அப்பா, அம்மாலாம் வந்து எனக்கு புரியல. நான் கூட அந்த பொண்ணு இந்த ஷோக்கு வரும்போது அந்த பொண்ணுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். படம் பண்ணியிருக்கு. நல்லா பண்ணும். ஃபேரா இந்த கேம் ஆடும். ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா இருக்கும்ன்னு பார்த்தா, அது ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா இல்ல. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா கூட இல்ல. அதுக்குன்னு அது மெச்சூர்ட் இல்லையான்னு கேட்டா, மெச்சூர்ட்லாம் இல்ல. கிளவர், கன்னிங்னஸ் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. கிளவர்ன்னு சொல்றது வேற, ஸ்மார்ட்ன்னு சொல்றது வேற. கிளவர் கன்னிங்னஸ் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. அது அது என்ன சொல்றது? அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப திட்ட வேணான்னு பார்க்குறேன். அதனால ஆக மொத்தம் அந்த பொண்ணு அவுட் ஆஃப் த கேம் போனா, அந்த பொண்ணு சொசைட்டி நெறைய அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் சேலஞ்சஸ். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த பொண்ணு ரிப்பேர் கொஞ்சம் அந்த பொண்ணு ரெஸ்பெக்ட் அந்த பொண்ணு பேர்ல ரெஸ்பெக்ட் இருக்கும்போது அந்த பொண்ண வெளில அனுப்பிச்சிட்டா தான் அந்த பொண்ணு கொஞ்சமாவது தப்பிச்சுக்கும். பட் ஆனா இவங்க பிக் பாஸ் ஷோ வந்து அந்த பொண்ணு ஃபுல்லா உள்ள வச்சு நல்லா அந்த பொண்ணு பேர் ரிப்பேர் ஆன அப்புறம் தான் அனுப்புவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளில போய் அந்த பொண்ணுக்கு யாராவது சான்ஸ் குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? படத்துல திருப்பி நடிக்குமா? சொசைட்டில முன்னாடி எப்படி வந்து நிக்கும்? எனக்கு தெரியவே இல்ல. அந்த பொண்ணு ஒண்ணு இந்த கேம் ஆடுனா, அந்த கேமுக்கான ஒரு எத்திக்ஸோட வந்திருக்கணும். இல்ல நியாயமான புரிதலோட வந்திருக்கணும். கேம் அந்த பொண்ணு புரிஞ்சிருக்கு. என்னமோ ஒண்ணு பண்ணி வைரல் ஆயிடலாம்னு நெனச்சுட்டு ஒண்ணு பண்ணிட்டுருக்கு. ஆனா, அது அவுட் ஆஃப் த கேம் போனப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே பாதிக்கும்னு தான் எனக்கு தோணுது. பிக் பாஸ் ஷோ அந்த பொண்ண இப்போதைக்கு விடுற மாரி தெர்ல. உள்ள சேவ் பண்ணி வச்சு, இன்னுமே வந்து அந்த பொண்ணு பேர ரிப்பேர் தான் ஆக்க போறாங்க போல இருக்கு. அதனால அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி நான் 2 வாட்டி சொல்லியிருப்பேன் அந்த பொண்ணு திட்டினத. இப்போ இதுலயும் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு 2, 3 வீக்ஸ் வந்து ஒரு கேம் ஆடுனீங்கல்ல, உங்கள கேர்ல்ஸ் டீம் இக்னோர் பண்றாங்க, குரூப்பிசம் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல. நீங்க தான் அப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்பயுமே வந்து நான் சுனிதா இருக்கும்போது ஒரு டாஸ்க் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ஃபேக் ரியல்லாம். அப்போ வந்து உங்களுக்கு நான் ரியல்னு குடுத்தேன். இப்ப யோசிக்கிறேன் நான் ஏன் ரியல் குடுத்தேன்னு. உங்களுக்கு ஃபேக்குன்னு குடுத்துருக்கணும். ஆ இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு, நீங்க இப்படி வந்து விஷத்த குடிச்சுட்டு உங்களோட வயித்தெரிச்சல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவீங்க. நீங்க வந்து அறிவில்லாம ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? அப்படிங்கிற மாரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சான்ஸ் கிடைச்சா போதுங்கிற மாரி அந்த ஆக்சுவலி கண்டெஸ்டன்ட்ட வந்து ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டோட நடத்தணுங்கிறது ஒண்ணு. நீ அவங்களலாம் அக்கா, அக்கான்னு கூப்பிடுற. அந்த வயசுக்காவது ஒண்ணு மரியாதை குடுத்துருக்கணும். ஒரு என்ன சொல்றது? நீ வந்து இப்ப நீ இஷ்டத்துக்கு பேசிட்டீன்னா, அந்த டீம்குள்ள இருந்து தான் நீ விளையாடணும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் விளையாடணும். நீ ஓகே. அந்த பொண்ண மட்டும் பகச்சிக்கிற, சௌந்தர்யா கிட்ட மட்டும் பகச்சிக்கிறன்னு ஓகே. ஆனா உன்னோட இந்த ஆட்டிட்யூட் சுத்தி இருக்கவங்களும் உன்ன எப்படி பார்க்க வைக்கும்ன்றத நீ ஒண்ணு யோசிக்கவே இல்லையா, சாச்சனா? இந்த பொண்ணு இவ்ளோ வன்மத்த கொட்டுதே, நாளைக்கு இந்த பொண்ணுகிட்ட ஒரு சின்ன சண்டை வந்தா, இந்த பொண்ணு நம்மகிட்டயும் இப்படி தானே ரியாக்ட் பண்ணும்னு உன்ன சுத்தி இருக்கவங்க யோசிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் நீ அந்த வீட்டுக்குள்ள எப்படி சஸ்டெயின் ஆவ? எனக்கு தெரியல. அப்போ நான் முதல்ல இருந்தே சொல்ற மாரி இந்த பொண்ணு யார்கிட்டயுமே ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணவே இல்லங்க. ஒரு ஃபுட் விஷயத்துல ஏர்ன் பண்ணல. வார்த்தை பேசுற அந்த விஷயத்துல ஏர்ன் பண்ணல. இல்ல இங்கருந்து அங்க போய் சொல்றது, அங்கருந்து இங்க போய் சொல்றது ஏர்ன் பண்ணல. முத்து கூட அவ்வளோ க்ளோஸா பழகுது. முத்து பத்தியே பவித்ரா கிட்ட தப்பா பேசும்போது, பவித்ரா ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. "நீ முத்து கூட அண்ணா அண்ணான்னு பழகுற. இங்க வந்து அவன பத்தி இப்படி பேசுறியே, இது சரியா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் இந்த பொண்ணு பண்ணிட்டே இருக்கு. ஜாக்லின் அக்கான்னு சொல்லிட்டு ஜாக்லின் பின்னாடியே கொஞ்ச நாள் சுத்துச்சு அவங்க சப்போர்ட்ல. அதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்கள பத்தியே எல்லா இடத்துலயும் போய் சொல்லி வைக்குது தப்பு தப்பா. இந்த சைட் கேர்ல்ஸ் டீம்ல ஜாக்லின் பத்தி சொல்லுது. பாய்ஸ் டீம்ல சௌந்தர்யா பத்தி போய் சொல்லுது. ஆ எனக்கு புரியவே இல்ல. இந்த பொண்ணோடது கேம் ஒரு டர்ட்டி கேமா தான் இருக்கு. நாட் கூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மாரி வந்து 3 பேருமே பண்ணுவாங்க. இதுல ஒருத்தர் சூப்பர் பெர்சன் அங்க இருக்காருங்களா? சூப்பர் ஜென்யூன் பெர்சன். என்டர்டெயின்மர் அப்படிங்கிற மாஸ்க் போட்டுக்கிட்டு விஷால். அவரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் தீபக் மேனரிசம் காட்டும்போதும் சரி, இப்போ இந்த சாச்சனா பொண்ணு பேசும்போதும் சரி, வர்ஷினி பேசும்போதும் சரி, தலகாணிய வச்சுக்கிட்டு விழுந்து, விழுந்து, விழுந்து சிரிப்பாரு. அது எப்படிங்க உங்களுக்கு அந்த சிரிப்பு வரும்? எப்படியோ ஒரு கோவக்காரன் அந்த பொண்ணுக்கு அவ்ளோ ரோஸ்ட் அங்க பண்றாங்க, செய்றாங்க. ஓகே அந்த பொண்ணு சூழ்நிலை பிக் பாஸ் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு மனிதாபிமானம் இல்ல? அப்படியா சிரிப்பீங்க? உங்களுக்கு வந்து விஜே சார் வந்து ஒரு சின்ன வார்னிங் குடுத்தாரு. அந்த இதுல எங்க வீக்கெண்ட் எபிசோட்ல.
அப்போ உங்கள் மூஞ்சி எப்படி போச்சு? உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் எதுவுமே உங்கள ஹார்ஷா சொல்லல, எதுவுமே பண்ணல. திருத்திக்கோங்க, முடிஞ்சா உங்களுக்கே நீங்க சாரி சொல்லிக்கோங்கன்னாரு. உண்மைய உடைச்சு சொல்லல. ஒரு வேள அந்த இடத்துல உண்மைய உடைச்சு சொல்லியிருந்தா, அந்த பொண்ணு பேசியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா, இல்ல கேர்ல்ஸ் டீம்ல ஏதோ ஒரு பொண்ண பத்தி பேசியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு அந்த வீட்ல பொண்ணுங்கலாம் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா நின்னு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பொண்ணுங்க கூட உட்காந்து சகஜமா பேச முடியாது. தர்ஷிகா கூட லவ் கன்டென்ட் பண்ண முடியாது. அப்புறம் சௌந்தர்யாவ இன்னொரு பொண்ணு பேசுதுன்றத நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த சௌந்தர்யாவ நீங்க மார்க் பண்றீங்கன்னா, அதே ரூம்ல அன்ஷிதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா, நீங்க எந்த பொண்ண பத்தி பேசுனீங்கன்னு தெரியாம ஒரு கொஸ்டின் மார்க் அவங்க போட்டு வச்சிருந்தாங்கன்னா, பிபி டீமு, எந்த பொண்ணுமே உங்ககிட்ட நம்பி பழகியிருக்க மாட்டாங்க. புரியுதா? அப்படி இருக்கிற பட்சத்தில வந்துட்டு, நீங்க வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். அவுட் ஆஃப் த ஷோ வந்தப்புறம் உங்களுக்கான நேமும் ஆனா இந்த ஷோவ பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு அன்ஃபேர் கேம் ஆடுனா பொண்ணுங்க பேர் தாங்க ரிப்பேர் ஆயிடுது. அப்படியே பாய்ஸ் அன்ஃபேர் கேம் ஆடுனாலும் ஜஸ்ட் லைக் தட் போயிடுது சொசைட்டி. அதுதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயம் இந்த பிபி ஷோ பொறுத்தவரைக்கும். யார் பேர் வேணா ரிப்பேர் ஆகலாம். யார் வேணா அவுட் ஆஃப் த கேம் வந்தப்புறம் அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகலாம் அப்டின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸோட பேர் தான் அஃபெக்ட் ஆகுது. அவங்க அன்ஃபேரா ஆடுனாலும், இல்ல தப்பா ஏதாவது வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிட்டாலும், அவங்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து கேர்ல்ஸ்க்கு மட்டும் தான் பாதிக்குதே தவிர, பாய்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா அதுலருந்து வெளில வந்துர்றாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாச்சனா வந்து அவங்க ஃபுல் வன்மத்தையும் கொட்டிடுவாங்க. ஒரு பக்கம் சிவகுமார் எல்லாருமே வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேசணும், ஓப்பன் ஆயி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழியா சரி ஓகே, இப்பயாச்சும் சிவகுமார் பேசுவாரா அப்படின்னு பார்த்தா, இப்பயும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜாக்லின் கிட்ட தான் போய் தீபக்க வந்து என்ன வந்து அப்பயே அந்த கேம்ல சரியா ஆடல அப்படி சொன்னார்ல. என்னால அப்பயே பேசியிருக்க முடியும். ஆனா அவர் மேல வச்சிருக்க ரெஸ்பெக்ட்னால பேசல அப்படின்னு திருப்பி ஜாக்லின் கிட்ட தான் போய் பேசுவாரு. பின்னாடி தான் பேசுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா தீபக் கிட்டயே போய் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து, "இல்ல நீங்க அன்னைக்கு யோன்னு சொன்னது எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. ஹர்ட் ஆச்சு. எங்க ஃபேமிலிலும் பார்ப்பாங்கல்ல. என்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? நான் அன்னைக்கே அது ரியாக்ட் பண்ணியிருந்தா, உங்க ஃபேமிலிலயும் உங்கள பார்க்கும்போது, நான் உங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம பேசினா உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருக்கும்ல. அதனால தான் பேசல." அப்படின்னு ஒரு வழியா சொல்லி காம்ப்ரமைஸ் ஆவாங்க. பட் அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து தீபக் வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கிற மாதிரி, ஓகே இப்பயாவது வந்து ஓப்பனா பேசுனீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நான் ஏதோ ஒரு உரிமையில அன்னைக்கு பேசிட்டேன். சாரி, ரொம்ப சாரி அப்படின்னு அந்த சாரி தமிழ்ல சொல்ல மாட்டாரு. இங்கிலீஷ்ல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி சாரின்னுவாரு. ஏன் தமிழ்ல மன்னிப்புன்னு கேட்டா அவர் ஈகோ இடிக்குமான்னு தெரியல. ஆனா வந்து டாஸ்க் விஷயத்துலலாம் வந்து கேர்ல்ஸ் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போதெல்லாம் தமிழ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல திருக்குறளும் வராது. அப்புறம் வந்துட்டு என்னது இது ஜாக்லின் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்லலாம் சாரி கேட்க வைக்கும்போதெல்லாம் கால்ல விழுந்து ஜாக்லின் சாரி கேட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா, இவரு இன்னொருத்தர்கிட்ட சாரி கேட்கணுன்னும்போது, நியாயமா பார்த்தா இது அவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே தர்ஷிகா வந்து தீபக் கிட்ட பேசின அப்புறமாவதும், இல்லன்னா வந்து நம்ப அன்னைக்கு அவர ஹர்ட் பண்ணியிருக்கோன்றது நிஜமா அவர் ரியலைஸ் பண்ணியிருக்க பட்சத்துலயும், இது இவ்ளோ நாள் இந்த டாபிக் வர்றதுக்கு முன்னாடி அவரே போய் பர்சனலா சாரி கேட்டுருக்கணும். அன்னைக்குமே அந்த கேம் சரியா ஆடல, யோன்னு சொன்னதுக்கப்புறம், சரி ஓகே விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்ற அதே இடத்துல, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் விட்டுருங்க அப்படின்னு சேர்த்து சொல்லி அந்த சாரிய கேட்டுருக்கணும். உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா சாரி அப்படின்னு. ஆனா, இவ்ளோ நாள் விட்டுட்டு வேற வழியே இல்ல. தர்ஷிகாவும் மீன் பண்ணதுக்கப்புறம் இது இன்னும் பெருசாக விடக்கூடாது. ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் வேற கேப்டனா வேற வரப்போறாரு. இந்த வெஞ்சன்ஸ் வந்து தர்ஷிகாவோ, இல்லன்னா வந்து சிவகுமாரோ, இல்ல சிவகுமார் யார் யார்கிட்டலாம் சொல்லியிருக்காங்களோ, அவங்களும் வந்து அத ஏதாவது மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவரோட கேப்டன்சிக்கு அடுத்த வாரமா பிக் பாஸ் ஏதாவது ஆப்பு வச்சாருன்னு வைங்க, பேட்ஜ் குடுக்குறேன், ஸ்டிங் குடுக்குறேன் புடிச்சு இழுத்துட்டா என்ன பண்றது? அதனால ஆல்ரெடி அந்த வீட்ல எல்லாரும் இவர் மேல ஆட்டிட்யூட் மேனஸ்ங்கிறதுல ஒண்ணு இருக்காங்கன்னு அவருக்கும் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்க, சட்டிலா இருக்க, கேப்டனா வந்து இப்பவே வந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்காரோ! அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு வழியா சாரி சொல்லி 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. பட் ஆனா கோல்ட் வார் இருக்க தான் செய்யும் உள்ள. பார்க்கலாம் கைஸ் இந்த கேம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.